ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 32 நாட்கள், அதாவது ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை உள்ள நாட்களுக்கு 3 லக்னம், அதாவது 3 ராசி என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். 3 லக்னக்காரர்களுக்கு இந்த பலன்கள், அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு. படிப்படியாக வரிசையாக சொல்லுகிறேன். முதலிலே துலா லக்னத்திற்கு பார்க்க போகிறோம். இப்போ கடந்த காலத்தில், அதாவது கடந்த ஒரு மாதத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், திடீர் தடைகள், கஷ்டங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், நிகழ்வுகள், அதாவது மனதுக்கு கவலையை அளிக்கிறதும் வலிவேதனை தரக்கூடியதுமான நிகழ்ச்சிகளை அனுபவித்ததெல்லாம் விலகி இப்போ ஒரு தெய்வ அனுக்கிரகம், ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நேரம் விட்டது. இந்த ஜூன் 15லிருந்து உங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு, வலிவேதனைகளுக்கும் தீர்வு, அபாயகரமான நிகழ்வுகளெல்லாம் நடந்ததிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக நடக்கும். உங்களுடைய சுய கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து, தெய்வ அனுக்கிரகம் எல்லாமே நல்லா இருக்கும். பூர்வீக கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. தந்தை வர்க்கத்துக்கு ஏதாவது ஒன்று செய்வீங்க. அதாவது தந்தை கூட பிறந்தவங்களோ அல்லது தந்தை சார்ந்த பங்காளிகளோ இதெல்லாம் வகையில் நல்லது செய்வீங்க. வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, வளர்ச்சி நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய தொழில்கள் இருந்தாலும் அதுவும் சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும் தட்டுப்பாடு இருந்ததெல்லாம் இப்போ விலக்கி கொடுக்குறார். குரு நமக்கு பணத்துக்கு சாதகம் பண்ணி தர்றார். அதனால் மிக மிக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வீடு, இடம் வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குற்றம் சுற்றம் பகையாக இருந்தவங்கெல்லாம் கூட இப்போ நட்பு பாராட்டி பழகக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் வழி செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுறாருன்னா, எப்போ நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அல்லது நடக்காமல் போயிருமோ என்று புலம்ப வைக்கிறார். பேராசையை தூண்டி விடுகிறார். கற்பனை பயத்தை உருவாக்குகிறார். இதையெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளுங்க. அதெல்லாம் மாயை. ராகு செய்கிறது எல்லாமே மாயை. அதனால் நீங்கள் கற்பனை பண்ணுறதை விட்டுட்டு நிகழ்காலத்திலே வாழ பழகுங்கள். இன்னைக்கு என்ன இன்சிடெண்ட்டு, அதில் நாம் இன்வால்வ் ஆகலாம், அதை நல்லபடியாக செய்யலாம், மனமொன்றி செய்யலாம், ரசித்து செய்யலாம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு வந்துடணும். அதனால் கற்பனை பயத்தை விட்டுவிட்டாலே உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு விருச்சிகம். இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 32 நாட்கள், அதாவது ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை தொழிலில் ஏகப்பட்ட நெருக்கடிகள், தொழிலில் கஸ்டமர்களெல்லாம் போன தடவை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்களேங்கிற மாதிரி தோணும். அல்லது பணம் ரீபேமெண்ட்டு தாமதமாக கொடுப்பாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் அவஸ்தைகள் உண்டாகும். பட் தொழில் நடக்கும், தொழிலை கெடுக்காது. ஆனாலும் கூட அந்த ரொட்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிரமங்கள், வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லை, டைமுக்கு டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு 10 பேரை, ஒரு 50 பேரை நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் மேலதிகாரி உங்களை பார்த்து ஓவராக நம்மளை ஸ்கோல்டு பண்ணுவார். அதாவது என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடக்குது, அடுத்தவங்க செய்கிற தவறுகளுக்கு நம்ம பழி ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தலைகுனிவு, அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தான் இந்த காரணம். காரணம் என்னென்னா, நமக்கு 8ஆம் வீட்டில் சூரியன். நான் தான் சொல்லும் இல்லையா அடிக்கடி, 4, 8, 12 கிரகங்கள் இருந்தால் பலவீனம் அப்படின்னு. இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இவ்வளவு நாள் அஷ்டம குரு வேலைக்கு போயிட்டார். அதனால் என்ன அப்படின்னா, மதிப்பு கௌரவம் ரொம்ப குறையாமல் பார்த்துக்கும். குருபலன் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஓரளவுக்கு நம்ம என்னதான் பணிஞ்சு போய் நம்ம சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு இன்சல்ட் இருக்கும் இல்லையா, அந்த இன்சல்ட் இருக்காது.
அது குரு பார்த்துக்குவார். அந்த இன்சல்ட்ட வராம பார்த்துக்குவாரு. கௌரவமாக சில அவஸ்தைகள் குடுப்பாங்க. வேலை பளு அதிகமா இருக்கும். டைமுக்கு முடிக்க முடியல. அதனால நானு அடிக்கடி ஒரு வேளைக்கு 2 வேள, ஒரு தடவைக்கு 2 தடவ அத அட்டென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் சில அவஸ்தைகள் இருக்கும் அவ்வளோதான். ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஹெல்த்ல வந்து ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கவங்களுக்கு, அது ஹார்ட்டா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், எலும்பு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இஎன்டி ப்ராப்ளமா இருக்கலாம், உஷ்ண உபாதைகளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தந்தைக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குழந்தைகள் வழியில சின்ன சின்ன முரண்டுகள் பிடிப்பாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள். சொந்த பந்தத்தில ஏதாவது ஒரு வதந்திகள், புறம் பேசுறது இந்த மாரி விஷயங்கள், கலகங்கள், குழப்பங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. தாயாரே சில சமயம் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் அப்படியே குருவினுடைய பலத்த வச்சு நீங்க செயல்படுங்க. நல்லதே நடக்கும். குரு நல்லா வழிகாட்டுவார். குருவை வழிபடுங்கள். மெயினா வந்து மகாலட்சுமி வழிபடுங்க. நல்ல ஆரோக்கியத்துக்கு ஐயனார், சாஸ்தா, முனீஸ்வரர், சனீஸ்வரர் இவங்களையெல்லாம் வழிபடுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்தபடியா நம்ம தனுசு லக்னத்த பார்ப்போம். இப்போ ஜூன் 15 முதல் ஜூன் 16 வரை தனுசு லக்னக்காரர்களுக்கு வேலை சார்ந்த வகையில நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு வகையில நம்மள வந்து கொஞ்சம் காம்படிட்டன்ட்டா பார்க்குறாங்க. நம்மளுக்குன்னு சொல்லி போட்டி பொறாமையான நபர்கள் வர்றாங்க. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உண்டாகும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்லா தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து நம்ம ஸ்தானத்துக்கே குறி வைக்கிறாங்க. அல்லது நம்மள வந்து புறஞ்சொல்லி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு கலகத்த பண்றது, கோல் மூட்டுறது, நம்ம மேல குறைபாடுகள சொல்றது, இது மாரி வேலைகள பார்க்குறாங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதாவது நம்மளுடைய மேலதிகாரிகிட்ட இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில தூண்டி விடுற வேலைகள பார்ப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் நீங்க அசர வேண்டாம். உங்களுடைய பலம் என்பது வந்து குரு. குரு வந்து குரு நட்சத்திரத்திலயும் போறாரு, சனி நட்சத்திரத்திலயும் போறாரு. சனி அர்த்தாஷ்டமத்தில இருக்கு. அதனால ஹார்ட் ஒர்க்கு, இன்சல்ட்டிங்கு இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டா நினைச்சீங்க அப்படின்னா, உங்களால நிம்மதி இருக்க முடியாது. நிம்மதி போயிரும். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த காதல வாங்கிட்டு, அந்த காதல விட்டுட்டு, ஜாப் செக்யூரிட்டிக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு நல்லா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன சொன்னாலும், என்ன மாதிரி அவங்க தூண்டி விட்டாலும், அதுக்கெல்லாம் உடன்படாம பேசாம உங்க வேலைய பாருங்க. ஒர்க்கு நல்லா போகும். பட் ஹார்ட் ஒர்க்கா இருக்கும். இந்த மாரி குறைகள் சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு பாருங்க. ஒண்ணும் வேலைக்கு ஆபத்து எதுவும் வராது. ஹெல்த்த பார்த்துக்கோங்க. ஜீரண உறுப்புகள், அடிவயிறு சம்மந்தப்பட்டது, கேஸ் ட்ரபுளு இதெல்லாம் ஹெல்த் பார்த்துக்கோங்க. தாயாருக்கும் உடல் நலத்தில பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி. வணக்கம்.